வணக்கம். நான் தமிழன்பன். காவிரி நீர் சிக்கல், மேகதாது அணை கட்டும் சிக்கல் ஆகியவற்றுக்காக கர்நாடகா சென்று அந்த மாநில முதலமைச்சரோடு தமிழ்நாடு முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்கிற செய்திகள் கடந்த ஒரு வாரமாகவே ஓடிக்கொண்டிருந்தது. அது தாவேகாவை சேர்ந்த ஒரு அமைச்சரே வெளியிட்ட தகவல்தான். முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா சென்று கர்நாடக முதல்வருடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று முதலில் அதை தொடங்கி வைத்தது தாவேகாவை சேர்ந்த ஒரு அமைச்சர் தான். அதன் பின் அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்தன. இது சட்ட ரீதியாக தவறான ஒரு விஷயம், இதை முதல்வர் செய்யவே கூடாது என்கிற எதிர்ப்புகள் எல்லாம் கடுமையாக வந்தன. எல்லாவற்றையும் எதிர்ப்புகள் வந்தவுடனேயே தாவேகாவை சேர்ந்த மற்ற அமைச்சர்கள் அது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவல், அது குறித்து யாரும் கருத்து சொல்ல வேண்டாம் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நேற்று கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் விஜய் அவர்கள் கர்நாடகம் வர இருக்கிறார் என்று பேட்டி கொடுத்தார். இன்றைக்கு விஜய் அவர்களுடன் 3 அமைச்சர்கள், இந்த அதிகாரிகள் என்று ஒரு 13 பேர் கொண்ட பட்டியல் காலையிலேயே கசிய விடப்பட்டது. இவர்கள் எல்லாம் கர்நாடகா செல்லவிருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் கர்நாடகா செல்வது குறித்து முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றும் செய்திகள் வெளியாகின. திடுதிப்பென்று மதிய வாக்கில் கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் அங்கு செய்தியாளர்களை சந்தித்து, விஜய் வருவதாக இருந்தது, ஆனால் இப்பொழுது வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன், இது இங்கு சூழல் சரியாக இல்லை, அதனால் இன்னொரு முறை சந்தித்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டதாக அவர் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என்று ட்ரம்ப் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார். இந்தியா தரப்பிலிருந்து எந்தவித பதிலும் இல்லை என்பது போல் விஜய் கர்நாடகா வரமாட்டார், செல்ல மாட்டார் என்கிற தகவல் கர்நாடக முதலமைச்சர் மூலம்தான் நமக்கே தெரிய வந்தது. இங்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. கேட்டால் நாங்கள் போகிறேன்னு சொன்னால் தானே போகலன்னு சொல்கிறதுக்கு, போகிறேன்னே நாங்கள் சொல்லலை, அப்புறம் எப்படி அதை மறுக்கிறது என்று எளிதாக சொல்லிவிடுவார்கள். எப்படியோ அந்த சிக்கல், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சரும் கர்நாடக முதலமைச்சரும் சந்தித்து பேசினால் அது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானதாக மாறிவிடும். அதற்கு பிறகு காவிரி ஆணையத்தின் மீதும் காவிரி ஆணையத்திடமும் உச்சநீதிமன்றத்திடமும் நாம் எந்த முறையீடும் செய்ய முடியாது, அது நீங்களே பேசிக்கிறீங்களே, அப்புறம் இங்கே எதுக்கு வரீங்கன்ற கேள்வியெல்லாம் வந்துடும் என்று பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டன. இப்போ அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கிறது. ஆனாலும் காவிரி ஒழுங்காற்று குழுவும் அதன் பின் காவிரி ஆணையமும் நாள்தோறும் 3500 கனஅடி தண்ணீர் வெளியே திறந்துவிட வேண்டும் என்கிற உத்தரவை கர்நாடக அரசுக்கு சொல்லியிருந்தது. ஆனால் அதை செயல்படுத்தவே முடியாது என்று சிவகுமார் அவர்கள், கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் இன்று வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். இங்கேயே தண்ணி இல்லை, நாங்கள் திறந்து விட முடியாது, நாங்கள் திறந்து விட முடியாதுன்றதை ஆணையத்திடமே சொல்லிவிட்டோம் என்றெல்லாம் பேட்டி கொடுக்கிறார். அது குறித்து எந்த எதிர்வினையும் இதுவரை தமிழ்நாட்டில் இல்லை. இதற்கு பிறகு தமிழ்நாட்டு அமைச்சர்களோ முதலமைச்சரோ என்ன சொல்லப் போகிறார் என்று தெரியவில்லை, காத்திருக்கலாம். இந்த சிக்கல் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென இந்த சிக்கலை முன்வைத்து பாமகவுக்கும் காங்கிரசுக்கும் ஒரு கடுமையான வார்த்தை போர் 2 நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்றன. அது உண்மையிலேயே, அதாவது வெளிப்படையாக பார்க்கும் பொழுது அது காவிரி சிக்கலுக்காக, காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமையை பெற வேண்டும் என்பதற்காக 2 கட்சிகளும் அக்கறையுடன் இருக்கின்றன. அது தொடர்பாக வார்த்தை போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றன என்று நேர்மறையாக எடுத்துக்கொள்ளலாம். அதற்கான அவ்வளவு கருத்துக்கள் அதற்குள் இருக்கின்றன, அவர்களுடைய பேச்சுகளில் இருக்கின்றன. இது எங்கு தொடங்குச்சுன்னா, 29ஆம் தேதி பாமகவின் பொதுக்குழு நடந்தது. அந்த பொதுக்குழுவில் மீண்டும் பாமகவின் தலைவராக அன்புமணி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் என்று அறிவிப்பு வெளியானது. அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அன்புமணி அவர்கள் பேசும் பொழுது, மேகதாது அணை என்பது தமிழ்நாட்டின் நீர் உரிமைக்கு மிக எதிரானது, அந்த அணை கட்டப்பட்டால் தமிழ்நாடு மிக மோசமாக பாதிக்கப்படும், கர்நாடக அரசு அதை செய்யவே கூடாது என்று பேசி கொண்டிருந்த பொழுது
கர்நாடகத்தில் பாஜக, காங்கிரஸ் ஆகிய 2 கட்சிகளும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புள்ள கட்சிகளாக இருக்கின்றன. அதனால் அந்த 2 கட்சிகளுமே தமிழகத்தின் உரிமைக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றன என்று பேசினார். அது பேசியதோடு இப்படி பாஜகவும் காங்கிரசும் சேர்ந்து சூழ்ச்சி செய்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் விடாமல் தடுக்கிறது என்று நான் ஒரு அறிக்கை வெளியிட்டேன். அதற்கு இங்கு உள்ள காங்கிரஸ் தலைவர் கையெல்லாம் மடிச்சுக்கிட்டு, ஐயோ நாங்கள்லாம் இராணுவத்தையே பார்த்துட்டோம், தடியடியை பார்த்துட்டோம், துப்பாக்கி சூடை பார்த்துட்டோம், நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி மாணிக்கம் தாகூர் அவர்களை பற்றி விமர்சனம் செய்திருந்தார். அதற்கு பதில் அளிக்கும் விதமாக மாணிக்கம் தாகூர் அவர்கள் வெளியிட்ட வீடியோவில், நீங்கள் கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட மறுக்கிறது, தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பதும், மேகதாது அணை கட்டக்கூடாது என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பதும் ஒன்றியத்தை ஆளுகிற அரசு, ஒன்றியத்தை ஆளுகிற பாஜக அரசு. நீங்கள் பாஜக அரசின் கூட்டணியில் இருக்கிறீர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறீர்கள், ஒன்றியத்தில் பாஜகவுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள், பாஜக ஆட்சிக்கு ஆதரவு அளிக்கிற கட்சிகள் பட்டியலில் நீங்களும் இருக்கிறீர்கள். நீங்கள் பாஜகவிடம் அந்த கேள்வியை கேட்டு தண்ணீர் திறந்துவிட சொல்ல வேண்டும், மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்று சொல்லி நீங்கள் சொல்ல முடியுமா? அப்படி அவர்கள் கேட்கவில்லை என்றால் அந்த பாஜகவிற்கான ஆதரவை விலக்கிக் கொள்ள முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு மீண்டும் பதில் உரைத்த அன்புமணி அவர்கள், தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ் உறுப்பினர்கள் பங்கு பெற்றிருக்கிற அமைச்சரவை அமைந்திருக்கிறது, கர்நாடகத்தை ஆளுவதும் காங்கிரஸ் தான். இதனால் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய கட்சியைச் சேர்ந்த முதலமைச்சரிடம் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விடுங்கள், மேகதாது அணை கட்டக்கூடாது என்று சொல்ல முடியுமா? அவர் அப்படி சொல்லிவிட்டால் நான் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்து விடுகிறேன் என்று பதில் உரைத்தார். அந்த பதிலுக்கும் ஒரு பதிலை மாணிக்கம் தாகூர் அவர்கள் சொன்னார். செய்ய வேண்டியது மோடி, ஒன்றிய அரசு, அதற்கு நீங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே நீங்கள் எங்களை கேள்வி கேட்கிறீர்களா? அங்கு இருப்பது ஆட்சி, இங்கு இருப்பது கட்சி. இது எங்கள் தலைவர் எங்கள் தலைவரிடம் நாங்கள் சொல்ல தயாராக இருக்கிறோம், நீங்கள் அவரிடம் சொல்ல தயாராக இருக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பினார். அவரும் அதுக்கு பதிலுக்கு மோடியிடம் நாங்கள் சொல்ல தயார், நீங்கள் ராகுல் காந்தியிடம் சொல்ல தயாரா என்று இந்த வார்த்தை போர் நடந்து கொண்டிருக்கிறது. இது இன்னும் தொடரக்கூடும், மேற்கொண்டு அதுக்கு பற்றி பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்று இன்னொரு தகவல் மூலம் நாம் அறிய முடிகிறது. அது என்ன தகவல் என்றால், இந்த காவிரி சிக்கலை ஒட்டி திடீரென காங்கிரசும் பாமகவும் மோதிக்கொள்வதற்கு பின்னணியில் இன்னொரு விஷயமும் இருப்பதாக ஒரு ரகசிய தகவல் உலவிக் கொண்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமற்ற இந்த தகவல் நான் புதுடில்லியில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு மூத்த செய்தியாளரிடம் பேசி கொண்டிருந்த பொழுது அவர் வெளிப்படுத்திய சில கருத்துகளும் மற்ற சிலர் பகிர்ந்து கொண்ட கருத்துகளிலிருந்தும் எனக்கு ஒரு விஷயம் பிடிபட்டது. இது வெறும் காவிரி சிக்கலுக்கான சண்டை இல்லை, இதற்கு பின்னால் இன்னொரு சண்டை இருக்கிறது என்று ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், தமிழ்நாட்டில் தாவேகாவினுடைய அமைச்சரவையில் பாமகவும் பங்கு பெற வேண்டும் என்கிற ஒரு ஆசை பாமகவினரிடம் இருக்கிறது. அது தொடர்பான சில பேச்சுவார்த்தைகளும் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கும் அன்புமணி அவர்கள் பொதுக்குழுவிலேயே ஒரு விடை அளித்து விட்டார். பாமகவும் தாவேகா அமைச்சரவையில் பாமக சேருதுன்ற பேச்செல்லாம் வந்துட்டு இருக்கு, இன்னும் உங்களுக்கு 3, 2, 1 என்றெல்லாம் கேட்கிறார்கள். அதாவது எத்தனை அமைச்சர்கள் பதவி ஏற்க போகிறார்கள்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க, இது முற்றிலும் வதந்தி என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டார். அழுத்தம் திருத்தமாக அவர் வதந்தி என்று சொல்லிவிட்டாலும் நம்முடைய நாட்டை பொறுத்தவரை அரசியல் பிரபலங்களாகட்டும், திரைப்பிரபலங்களாகட்டும், எது இன்றைக்கு வதந்தி என்று சொல்கிறார்களோ அதுவே நாளைக்கு செய்தியான வரலாறுகள் நிறைய இருக்கின்றன. ஏன் பாமகவிலே கூட மருத்துவர் ஐயா அவர்கள் என் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று ஆணைத்தரமாக சொன்னார். அதெல்லாம் நடக்கவில்லை. இன்றைக்கு பாமகவின் தலைவராக அவருடைய மகன்தான் வந்திருக்கிறார். அதனால்
அவர் வதந்தி என்று சொல்லிவிட்டார் என்பதால் அது அப்படியே உண்மை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை என்பதுதான் தில்லி பத்திரிகையாளரின் கருத்தாக இருந்தது. அவர் இதில் என்ன நடந்தது என்று வெளிப்படுத்திய கருத்து என்னவென்றால், இந்த தாவேக அமைச்சரவையில் பாமக சேர வேண்டும் என்கிற பேச்சு வந்த பொழுது அதற்கு மற்ற யாரையும் விட காங்கிரஸ் கட்சி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி ஏன் பாமகவை சேர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது என்று கேட்டால், அகில இந்திய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலும் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாகத்தான் அவர்கள் தேர்தலில் பங்கு பற்றினார்கள், வெற்றி பெற்றார்கள், எல்லாம் நடந்தது. இன்றைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார். இன்றைக்கு உள்ள மோடி அரசுக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அன்புமணி அவர்கள் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியை சேர்ந்தவர், மோடி அரசுக்கு ஆதரவை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்தவர்களோடு காங்கிரசும் அமைச்சரவையில் பங்கெடுத்தால் அது எங்களுக்கு மற்ற மாநிலங்களில் பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும், அரசியல் ரீதியான பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என்று காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் இப்படி எதிர்ப்பு தெரிவித்தவுடன் முதலமைச்சர் விஜய் அவர்களும் விஜய் கட்சியினரும் என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறி போயிருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அவர்களை பொறுத்தவரை இன்னொரு 4 உறுப்பினர்கள் அந்த கட்சிக்கு, அந்த ஆட்சிக்கு ஆதரவளிக்கிறார்கள் என்பது அவர்களை பொறுத்தவரை பலம் கூடக்கூடிய ஒரு செய்தி. அவர்கள் தமிழ்நாட்டு உரிமைக்காக ஏற்கனவே தமிழர்களுடைய உரிமைக்காக பல்வேறு போராட்டங்களை நிகழ்த்திய, சமூக நீதி சார்ந்து பல போராட்டங்களை நிகழ்த்திய ஒரு இயக்கமாக பாமக நமக்கு ஆதரவளிக்கும் போது அது மேற்கொண்டு நமக்கு பலமாகவே அமையும் என்று எண்ணி அவர்கள் அந்த முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள். அந்த முயற்சியை காங்கிரஸ் கட்சி தடுத்திருக்கிறது, தடை போட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி தடுப்பதற்கு காரணம், அவர்கள் வேண்டுமானால் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வருகிறோம் என்று சொல்லட்டும், பாஜக அமைச்சரவைக்கு, பாஜக ஆட்சிக்கு ஆதரவை விலக்கிக் கொள்ளட்டும், அவர் ஒருவர் தானே இருக்கிறார், அவர் நான் அந்த ஆதரவை விலக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லட்டும். ஏற்கனவே பாஜக தங்களுக்கு சரியான மதிப்பு கொடுக்கவில்லை என்கிற வருத்தம் பாமகவினரிடம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வர என்ன தயக்கம், அவர்கள் வெளியே வரட்டும், நீங்கள் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாகவும் அதை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சொன்னதை ஏற்றுக்கொண்டு நம்மை அமைச்சரவையில் சேர்க்க மறுக்கிறாரே எனும் பொழுது, இதுதான் உண்மையான விஷயம், நடந்த விஷயம் என்றால் இயல்பாக இவர்களுக்கு விஜய் மீது கோபம் வர வேண்டும். ஆனால் விஜய் மீது கோபம் வராமல் பாமகவை சேர்க்க வேண்டாம் என்று சொல்கிற காங்கிரஸ் மீது கோபம் வந்திருக்கிறது அன்புமணி அவர்களுக்கு. அவர் அதனால்தான் காங்கிரஸை குறித்து கடுமையாக பேசியிருக்கிறார். இன்னொன்று, மக்கள் மத்தியிலே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நிலையில் கர்நாடகத்தை ஆளுவதும் காங்கிரஸ், தமிழ்நாட்டிலும் அமைச்சரவையில் காங்கிரஸ் இருக்கிறது. இந்த நேரத்தில் ராகுல் காந்தி என்ன சொல்ல போகிறார் என்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்பினார். இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளுகின்ற மோடி அரசை பார்த்து மற்ற அனைவரும், நாம் உட்பட அனைவரும் எழுப்புகிற கேள்வி, 2 மாநிலங்களுக்கும் பொதுவான தலைவர் நீங்கள் பாரபட்சம் பார்க்காமல் எது நியாயமோ அதற்கு அந்த பக்கம் நிற்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். அதுவே காங்கிரசுக்கும் பொருந்தும் அல்லவா? ராகுல் காந்தி அவர்களும் ஒரு இந்திய ஒன்றியத்திற்கு தலைவராக இருக்கிறார், அகில இந்திய தலைவர் என்று சொல்லிக்கொள்ள அழைக்கிறார்கள் அவரை. அவருக்கு தமிழ்நாடும் ஒன்றுதான், கர்நாடகாவும் ஒன்றுதான், 2 கண்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2 மாநிலத்துக்கிடையே ஒரு சிக்கல் இருக்கிறது. அதற்கு வல்லுநர் குழுவெல்லாம் அமைத்து, தீர்ப்பாயம் அமைத்து, ஒழுங்காற்று குழு அமைத்து, ஆணையம் அமைத்து, உச்சநீதிமன்றம் கண்காணித்து என்று பல்வேறு நடைமுறைகளுக்கு பிறகு சொல்லப்படுகின்ற ஒரு முடிவை, ஒரு தீர்ப்பை யார் ஏற்க மறுத்தாலும் அது தவறு என்று சொல்லக்கூடிய துணிவு இருக்க வேண்டும் என்பதுதான் சரியானது. இன்றைக்கு மோடி அவர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது என்று காங்கிரஸார் சொல்கிறார்களோ அதே பொறுப்பு ராகுல் காந்தி அவர்களுக்கும் இருக்கிறது.
எப்படி ராகுல் காந்திக்கு அந்த பொறுப்பு வரும் என்றால், கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில் ஒரு போராட்டம் நடத்துகிறார். அந்த போராட்டத்தில் அவர் தெருவில் அமர்கிறார், நடுத்தெருவில் அமர்கிறார். பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் கர்நாடக முதலமைச்சர் அவர்கள். அவர் ஏன் டெல்லிக்கு போனார்? கர்நாடகத்தில் காங்கிரஸ் அமைச்சரவை விரிவாக்கம், துறை பகிர்வு ஆகியவற்றை எல்லாம் அவங்களுடைய கட்சி தலைவரிடம் கேட்டு அவருடைய ஒப்புதலோடு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் டெல்லி சென்றார். அப்படியானால் ராகுல் காந்திக்கு கட்டுப்பட்டவர் தான் டி.கே. சிவகுமார். ராகுல் காந்திக்கு ஒரு கட்சி ரீதியாக அவர் கட்டுப்பட்டவர் என்றாலும், ராகுல் காந்தி இன்றைக்கு ஒரு எதிர்கட்சி, அகில இந்தியத்திற்கும் இந்திய ஒன்றியத்திற்கும் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் என்பவர் ஒரு ஒன்றிய அமைச்சருக்குரிய அதிகாரம் உடையவர் என்றுதான் சொல்லப்படுகிறது. அப்படித்தான் அரசியல் சட்டப்படி அவர்களுக்கான வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கப்படுகின்றன. அப்படி இருந்தால் இவையெல்லாம் இவ்வளவு பீடிகை எதற்கு? இவ்வளவு பொறுப்பு, அதாவது மோடிக்கு என்ன பொறுப்பு, ஆட்சியில் இருக்கிற மோடிக்கு என்ன பொறுப்பு இருக்கிறதோ அதே பொறுப்பு ராகுல் காந்திக்கும் இருக்கிறது. ஆனால் 2 பேருமே தமிழ்நாட்டுக்கு உரிய நியாயத்தை சொல்ல தயாராக இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இதை வெளிப்படையாக பேச முடியாது என்பதற்காகத்தான், அதாவது வெளிப்படையாக என்றால் தாவேக அரசில் பாமக சேருவதை காங்கிரஸ் தடுத்து விட்டது என்பதை வெளிப்படையாக பேச முடியாது என்பதற்காகத்தான் இந்த சிக்கலை அன்புமணி அவர்கள் கையில் எடுக்கிறார். இந்த கருத்தாக்கத்தை எடுத்து அதை வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிக் கொண்டிருந்தேன். இந்த நேரத்தில் தான் நீங்கள் என்டிஏவிலிருந்து வெளியே வந்தால் நாங்கள் அமைச்சரவையில் சேர்க்கிறோம் என்று விஜய் தரப்பில் சொல்லப்பட்டதாக ஒரு கருத்து உலவுகிறது. அதன் வெளிப்பாடுதான் அவர் ராகுல் காந்தி ஒரு வார்த்தை சொல்லட்டும், கர்நாடகா செய்வது சரியில்லை, தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் விட வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லட்டும், நான் இந்தியாவிலிருந்து வெளியே வந்து விடுகிறேன் என்று ஒரு செக் என்று சொல்லப்படுவது கருத்தை வைக்கிறார், ஒரு நெருக்கடியை கொடுக்கிறார். நீங்கள் அப்படி அவர் சொல்லுவாரா? அது காங்கிரஸுக்கு மட்டுமல்ல விஜய்க்குமான கேள்வியாகத்தான் அவர் வைக்கிறார் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மூத்தோர் சொல்கிறார்கள். பாஜகவும் காங்கிரசும் சேர்ந்து சூழ்ச்சி செய்கிறது என்று அவர் கர்நாடக காவிரி சிக்கலை அடிப்படையாக வைத்து அன்புமணி அவர்கள் அறிக்கை வெளியிட்டார். அதன் தொடர்ச்சி தான் இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கிறது. தாவேக அமைச்சரவையில் பாமக சேருவதற்கும் இன்றைக்கு காங்கிரஸ் எதிரி என்று வெளிப்படையாக தெரிகிறது. அதை தாண்டி உண்மையிலேயே அவர் சொன்ன மாதிரி பாஜகவும் அவர் இந்த அமைச்சரவையில் சேர்ந்து விடக்கூடாது என்று மறைமுகமாக சூழ்ச்சி செய்கிறது என்று தில்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏன் பாஜகவிற்கு இதில் என்ன வந்தது? ஏன் அவர்கள் பாமக ஒரு மாநில அமைச்சரவையில் சேருவதற்கு அவர்களுக்கு என்ன கஷ்டம்? அவர்கள் ஏன் அதை தடுக்கிறார்கள் என்றால், கடந்த 12 ஆண்டுகளாகவும் மோடி அரசு ஆட்சியில் இருக்கும் பொழுது மோடி அரசுக்கு மிக ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சியாக பாமக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாமகவின் ஒரே ஒரு பாராளுமன்ற தேர்தலில் வெல்ல முடியவில்லை. மாநிலங்களவையில் போட்டியிட்டு வென்று அங்கு அன்புமணி அவர்கள் சென்றிருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு கூட்டணி கட்சி என்கிற அடிப்படையில் அவருக்கு ஒரு அமைச்சர் பதவியை தர வேண்டும் என்று பாமக தரப்பு எதிர்பார்த்தது. மோடி அரசு 2 அல்ல 3வது முறையும் அந்த வாய்ப்பை அவருக்கு தரவில்லை. இதை பாமக பொதுக்குழுவில் பேசிய கட்சியினுடைய எல்லா வழக்குகளையும் நடத்தி கொண்டிருக்கிற வழக்கறிஞர் பாலு அவர்கள் பேசினார், மேடையிலேயே பேசினார். இவ்வளவு வருஷம் நம்ம அந்த கூட்டணிக்கு அந்த கட்சிக்கு உழைச்சிட்டு இருக்கிறோம், அவங்க நமக்கு உரிய பொறுப்பை கொடுக்கவில்லை என்று அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுதே அவர் அடுத்து பாஜகவை குற்றம் சொல்லி வெளிப்படையாக பேசி விடுவார் என்கிற இடத்தில் அன்புமணி அவர்கள் குறுக்கிட்டு, எனக்கு அந்த பொறுப்பெல்லாம் பெருசு இல்லை, இன்னைக்கு இந்த நம்ம பாட்டாளி சொந்தங்கள் கொடுத்திருக்கிற இந்த பொறுப்பு தான் பெருசு என்று அவர் மேற்கொண்டு பேசாமல் தடை போட்டு விட்டார். வழக்கறிஞர் பால் அவர்கள் மேற்கொண்டு பேசியிருந்தால் பாஜக குறித்து வெளிப்படையாக விமர்சனம் செய்திருப்பார். நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், கூட்டணிக்கு உண்மையாக இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு ஒரு அமைச்சரவையில் பொறுப்பு தர மறுக்கிறீர்கள் என்பது அவருடைய குற்றச்சாட்டு. அதை வெளிப்படையாக அவர் சொல்லியிருப்பார். அதை அன்புமணி அவர்கள் தடுத்து நிறுத்திவிட்டார். இதற்கும் தாவேக அமைச்சரவையில் பாமக சேருவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? தாவேக அமைச்சரவையில் பாமக சேருவதற்கும்
பாஜக எப்படி எதிர்ப்பு தெரிவிக்க முடியும், சூழ்ச்சி செய்ய முடியும் என்ற கேள்வி வரலாம். திரும்ப திரும்ப நாம் சொல்லிக் கொண்டிருப்பது, அதையும் நேற்றைய நிகழ்வின் மூலம், அதாவது திராவிடர் கழகத்தின் இருசக்கர வாகன பரப்புரைக்கு அனுமதி மறுத்ததன் மூலம் நேரடியாக பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள் விஜய் அவர்கள் இருக்கிறார். பாஜக சொல்வதற்கெல்லாம் தலையாட்டுகிறார், பாஜக அரசு சொல்வதையெல்லாம் நடைமுறைப்படுத்துகிறார் என்கிற நம்முடைய குற்றச்சாட்டை இன்று அனைவருமே பேச தொடங்கிவிட்டார்கள். எல்லோருமே அந்த குற்றச்சாட்டை விஜய் அவர்கள் மீது வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாஜக சொல்வதற்கெல்லாம் தலையாட்டுகிறார், இன்னும் சொல்ல போனால் RSSின் கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப தலையாட்டி கொண்டிருக்கிறார் என்கிற விமர்சனங்கள் எல்லாம் விஜய் அவர்கள் மீது வந்து கொண்டிருக்கிறது. அதனால் பாஜக தான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடன் அவர் கூட்டணி அமைத்திருக்கிறார், அவர்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்திருக்கிறார் என்றாலும் அவர்களை விட அவர்கள் ஒரு தோழர்கள், தோள் மீது கை போடுபவர்கள் என்றால் அவர் விஜய் அவர்களுக்கு முதலாளியாக இருப்பவர்கள் பாஜகவினர், ஒன்றிய ஆட்சியினர், மோடி அரசு என்று சொல்லப்படுகிற குற்றச்சாட்டை இதன் மூலமும் உறுதியாகிறது என்று சொல்கிற வகையில் அவர்கள் பாமக மீது ஏதோ ஒரு அதிருப்தி காரணமாகத்தான் பாமகவுக்கு அன்புமணி அவர்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுக்காமல் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றிய அளவில் அமைச்சர் பதவி கொடுக்காமல் வைத்திருக்கும் பொழுது அந்த அவர்களுடைய ஆதரவில் அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அந்த கட்சிக்கு தன்னுடைய மாநில அமைச்சரவையில் பங்கு கொடுப்பதை அவர்கள் விரும்பவில்லை. எனவே நீங்களும் பாமகவை சேர்த்து கொள்ள வேண்டாம், அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டாம் என்று விஜய் அவர்களின் ஒரிஜினல் முதலாளியான பாஜக சொல்லிவிட்டது. அதனால்தான் அவர் பாஜக சொல்லிவிட்டது என்று சொல்லி அதை நிராகரிக்க முடியாது, அன்புமணியை நிராகரிக்க முடியாது. அப்படி நிராகரித்தால் அவர் பாஜகவிடம் அடிமையாக இருக்கிறார் என்பது வெளிப்படையாக தெரிந்துவிடும் என்பதால் அவர் காங்கிரஸ் எதிர்த்ததை காரணமாக சொல்லி இவரை பாமகவை சௌமியா அவர்களை அமைச்சரவையில் சேர்க்க மறுத்துவிட்டார் என்கிற தகவல் தான் இன்றைக்கு அரசியல் கட்சிகளின் மேல்மட்டத்திலும் தில்லியிலுடைய மேல்மட்டத்திலும் நடமாடிக்கொண்டிருக்கிற தகவலாக இருக்கிறது. இதை டெல்லியில் இருக்கிற சில மூத்த பத்திரிகையாளர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். இவை எதுவுமே அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் தான். ஆனால் நடக்கிற நிகழ்வுகள் அதனுடைய ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்பது போல் எதிர்வினைகளை வைத்து பார்க்கும் பொழுது வினை இதுவாகத்தான் இருக்கும் என்று நம்ப வேண்டியிருக்கிறது. அதை பதிவு செய்வதற்காகவே இந்த காணொளி. நன்றி, வணக்கம்.